என் தங்கப்பிள்ளையே, உனக்கான எச்சரிக்கையான ஒரு பதிவோடு இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு வயதான பெண் உன் வீட்டில் இப்படி ஒரு காரியத்தை செய்து முடித்துவிட வேண்டும் என்று உன்னை தேடி வருகின்றாள். என் குழந்தையே, இவளினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் போகின்றது. என்னவென்று என் மூலமாக தெரிந்து கொள். எல்லோருடைய வருகையையும் நாம் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லோருடைய அறிவுரைகளையும் நாம் சட்டென்று புரிந்து கொள்வதும் இல்லை. நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, யாரால் கொடுக்கிறது, இதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதனை எல்லாம் இன்று எல்லோருமே ஆராய்ந்து பார்த்துதான் ஒருவரோடு பேச தொடங்குகிறார்கள். அதிலும் குறிப்பாக வயதான ஒருவரோடு பழக வேண்டும் என்றால் பல வகைகளிலும் அவர்களை சோதித்து பார்க்கத்தான் எல்லோரும் எண்ணுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? இவர்கள் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நமக்கென்ன, இவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்று தலையெழுத்தா என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? உன்னுடைய இந்த வார்த்தைகள் உன் மனதிற்குள்ளிருந்து உனக்கு கொடுக்கின்ற பல குழப்பங்கள் என்று நாம் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பி விடுவதோ அல்லது யாரையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வதோ வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தீர ஆராய்ந்து விசாரித்த பிறகுதான் ஒருவரோடு நாம் பழக வேண்டும். அதற்கெல்லாம் நேரமில்லை தாயே. ஒருவர் நம்மிடத்தில் வந்து பேசும் பொழுது நேரம் காலம் அவரினுடைய ஜாதகத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா என்று கேட்கிறாய் அல்லவா? நீ இதையெல்லாம் பார்ப்பதற்கு உனக்கு நேரமில்லை என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்தோடு ஒருவரோடு நீ பழகி இருக்க வேண்டும். நாளை இவர்களால் ஒரு ஏமாற்றம் வரும்பொழுது ஐயோ அம்மா என்று கதறக்கூடாது. என் குழந்தையே, ஒரு வயதான பெண் ஒரு காரியத்தை முடிக்க உன் இல்லத்திற்கு வருகிறாள் என்றால் நிச்சயமாக இதை நீ எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும் தெரியுமா? நம்மை சுற்றி இருக்கின்ற பல பெண்களும், அதிலும் குறிப்பாக வயது முதிர்ந்த ஒரு பெண் தன் கையில் கம்பை ஊனிக்கொண்டே நடந்து செல்கின்ற ஒருத்தி, எப்பொழுது பார்த்தாலும் உன்னிடத்தில் நோண்டி நோண்டி பல கேள்விகளை கேட்கின்றாள். அதை மட்டுமா செய்கின்றாள்? அப்படியா, இப்படியா, நீ என்ன வேலை செய்கிறாய், உனக்கு எவ்வளவு சம்பளம், நீ நன்றாக இருக்கிறாய் என்பது போன்ற சில விஷயங்களை துருவி துருவி கேட்கிறாள். எங்கே நீ நன்றாக இருந்து விடுவாயோ என்கின்ற பயத்தில்தான் அவள் கேட்கிறாள் என்பதும் உனக்கு புரிகிறது. அதனால் சில காலமாக என் பிள்ளை இவர்களுக்கு பதிலை சொல்லாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். இவர்கள் எந்த கேள்வியை எப்படி கேட்டாலும் என் குழந்தை அவர்களுக்கு பதிலை தருவது இல்லை. இவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை பேச நினைத்தாலும் என் பிள்ளை அதற்கான சரியான பதிலை கொடுப்பதில்லை. இவர்களை நீ ஒதுக்கிவிட தொடங்கிவிட்டாய். இவர்களோடு பேசுவதையே நீ நிறுத்திவிட்டாய். அவர்கள் அந்த பக்கம் இருந்து வந்தாலே நீ இந்த பக்கமே கண்டும் காணாமல் திரும்பி சென்று விடுகின்றாய். இந்த வராகி சொல்வது எல்லாம் உண்மைதானே? ஏனென்றால் நான் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக கண்டு கொண்டதனால்தான் இப்பொழுது இதை பற்றி உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை மிகுதியான அளவில் காயப்படுத்தியதாக நீ யோசித்து எதற்காக இவர்கள் எல்லாம் நம்மை தேடி தேடி வந்து எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், நம் முன்னால் இன்று எதற்காக இவர்கள் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறார்கள், ஊரில் இருக்கின்ற எத்தனையோ பேர் எப்படியெல்லாமோ இருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் எதற்காக நம்மை தேடி வந்து நம்மிடத்தில் இருந்து வார்த்தைகளை பிடுங்க நினைக்கிறார்கள், நம் வாழ்க்கை நன்றாக இருந்தால் அதில் இவர்களுக்கு என்ன கஷ்டம் என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இவர்களை கண்டு பேசினால்தானே நமக்கு கஷ்டம் என்று சொல்லி
அதனால் என் பிள்ளை எதையும் கண்டும் காணாமல் செல்வதற்கு நீ இப்பொழுது எல்லாம் துணிந்து விட்டாய். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக உனக்கு கொடுத்து விட்டால் அது போதுமல்லவா? சரியில்லை என்று சொல்லி புலம்புவதை விட, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நாம் குழம்பிக் கொண்டிருப்பதை விட, நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக உனக்கேற்றதாக மாற்றிவிட துணிந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நான் சொல்கின்ற இந்த வயதான பெண் இது போன்று உன் மீது பொறாமை கொண்டெல்லாம் உன்னை தேடி வரவில்லை. இவளினுடைய எண்ணங்கள் எதுவும் உனக்கு எதிராக இல்லை. இவள் உன் இல்லத்திற்கு வந்து செய்ய நினைக்கின்ற காரியம் கூட நல்ல காரியம்தான். உன் இல்லத்தில் சில நன்மைகளை செய்துவிட வேண்டும் என்றுதான் அவள் வருகின்றாள். இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? உன் தாயானவள் ஒரு வயதான பெண்ணை பற்றி சொல்ல வந்தது உனக்கு நல்லதை நடத்துவதற்காகத்தான் என்று. உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொடுப்பதற்காகத்தான் என்று. அப்படியானால் எல்லோரும் ஒருவரை போன்றே நாம் நினைத்துவிடக்கூடாது. நாம் ஒருவரிடத்தில் இது போன்ற எண்ணங்களை பார்த்திருக்கிறோம் என்பதற்காக நாம் எல்லா வயதானவர்களையும் அதுபோன்று கணித்து விட முடியாது. ஒரு சிலர் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தன் குடும்பத்தில் இருப்பவர்களை விட மற்றவர்கள் யாரும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள். தன் வீட்டில் இருக்கின்றவர்கள் மாறி வேறு யாருக்கும் எந்த நன்மைகளும் கிடைத்துவிடக்கூடாது என்று எண்ணுகின்ற மனப்பக்குவத்தோடு இங்கு இன்னமும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் நான் சொல்கின்ற இந்த வயதான பெண் உன் வீட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி இவள் உன்னை தேடி வருகின்றாள். உன் வீட்டில் பல நல்ல காரியங்களை நடத்திவிட இவள் வர வேண்டும் என்று நினைக்கின்றாள். அப்படி நம் மீது அன்பு கொண்டவர்கள் யாராக இருக்க முடியும்? நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யாராக இருக்க முடியும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நாளைய விடியல் அமாவாசையினுடைய விடியல். அமாவாசை நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை செய்துவிட உன் இல்லம் தேடி வருவது உன்னுடைய முன்னோர்கள் அன்றி வேறு யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, உன்னுடைய முன்னோர்களில் வயதான ஒரு பெண்தான் நாளைய தினம் உன்னுடைய வீட்டில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வருகிறாள் என்பதனை நீ மறக்காதே. இவள் உன் வீட்டில் நடத்தக்கூடிய விஷயமானது எப்பொழுதுமே மிக பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் சரியாகத்தான் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்து எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட நிற்கும் பொழுதில் என் பிள்ளை நீ இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல அதிசயமான விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இந்த வயதான பெண்மணி உன்னுடைய அந்த முன்னோர் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வீட்டில் பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி இதுவரையிலும் நீ குழம்பி தவித்த பல விஷயங்கள் நாளைய தினம் மிக பெரிய முற்றுப்புள்ளியை உன் வாழ்க்கையில் வைக்கப் போகிறது. என் குழந்தையே, எல்லா சூழ்நிலையையும் தாண்டி நாளைய விடியல் உன்னுடைய இல்லத்தில் முன்னோர்களினுடைய
வருகை அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நாளில் நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதற்கு ஏற்றது போல பல தருணங்களை இந்த வாழ்க்கையில் நான் உனக்காக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொண்டு தேவையில்லாத பல சிந்தனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு எல்லா உண்மைகளையும் தொலைத்துவிட முடியாமல் தவித்து நிற்கின்ற இந்த நேரத்தில் உனக்கென நீ யாரும் இல்லை என்று சொல்லி முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக உன்னை தேடி உன் குலதெய்வம் உன் இஷ்ட தெய்வம் வருவது போல உன்னுடைய முன்னோர்களும் தவறாமல் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வருகின்ற நேரங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையை உன்னுடைய வாழ்க்கையில் முடித்து கொடுக்கத்தான் செய்கிறார்கள். ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நீ சிக்கி தவிப்பதை எல்லாம் பார்த்து அதிலிருந்து உனக்கான நல்லதொரு நிலையை அவர்கள் கொடுக்கத்தான் செய்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்து இந்த வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி விடாது. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாற வேண்டும். நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உனக்கு நடத்திவிட வேண்டி முன்னோர்கள் வருகிறார்கள். என் குழந்தையே, பொதுவாக ஒரு ஆண் ஒரு இல்லத்தில் இருக்கின்ற காரியத்தை செய்து முடிப்பதற்கும் ஒரு பெண் ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவரவர்களுக்குரிய குணாதிசயம் என்ற ஒன்று இருக்கிறதல்லவா? இத்தனை நாளும் வயதான ஒருவர் ஒரு ஆணாக உன் இல்லத்தை தேடி வந்தது. இப்பொழுது ஒரு பெண் வர வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கின்றது. இதையெல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டித்தான் இவர்கள் உன் இல்லம் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நடத்திவிட வேண்டி இந்த வராகி நான் நினைத்து விட்டேன். அதற்காக உன் இல்லம் தேடி வருகின்ற இவர்களினுடைய வருகையை நாம் ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாதல்லவா? ஒருபோதும் வேண்டாம் என்று நாம் மறுத்துவிட முடியாதல்லவா? என்ன நினைத்தாலும் எது நடந்தாலும் என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் வேறறுத்து உன்னோடு இருக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்லதொரு மனநிலையோடு நீ இருந்து கொண்டிரு. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தையே கொடுக்கட்டும். என் பிள்ளை, நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்டது போல பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து தீர்க்கு கொடுக்கவும் உன் வீட்டில் இருக்கின்ற பல உணர்வு பூர்வமான பிரச்சனைகளுக்கு முடிவினை தரவும் தான் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி நீ இனிமேலும் கலங்கி விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நிறைவாக பெற்று கொண்டாயானால் உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுத்து விடும். அதுபோலத்தான் நாளைய அமாவாசையினுடைய விடியலில் உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள். நிச்சயமாக என் குழந்தை, நாளைய தினம் அவர்களை நீ மனதார நினைத்தால் போதும். அவர்கள் வந்த காரியத்தை சர்வ நிச்சயமாக தரமாக செய்து முடித்துவிட்டு செல்வார்கள் என்பதனை நீ மறக்காதே. நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் குழந்தையே, எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் என் குழந்தை, இதை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இனி எந்நேரத்திலும் உனக்கான நம்பிக்கை உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கட்டும். வெற்றி விடியல் உனக்கு சொந்தமானது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.